இனி அடுத்ததாக புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியில் சடையாண்டி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. இப்ப மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதனுடைய கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு மழை பொழிவு கொடுக்கும்? என்ன மாற்றம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் புயலுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புல என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க முடியும்? நிச்சயமா தேவப்பிரியன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் புயலும் ஏறக்குறைய ஒரே நிலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த காற்றினுடைய வேகம் தான் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மழையை பொறுத்தளவிற்கு இரண்டுமே ஒரே மழை பொழிவதா உருவாக்கும். காற்றினுடைய வேகம் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் புயலுக்கு அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது இது சென்னைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில், அது தொடர்ந்து 7 கிலோமீட்டர் வேகத்தில் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புயலாக உருமாறியதற்கு பிறகு கடற்கரையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுதுதான் அதிகப்படியான கனமழை சென்னைக்கு இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சவுதி அரேபியா சூட்டப்பட்ட பெங்கால் பெயர் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையும் போது அந்த பெயர் சூட்டப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தற்பொழுது அந்த காற்றினுடைய குவியல், காற்றினுடைய வேகம் இருக்கிறது. இது புயலாக வலுப்பெற்றதற்கு பிறகு 80 to 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கரையை நெருங்கும் பொழுது இன்னமும் அதிகரிக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல புயலாக உருமாறி அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்ததற்கு பிறகுதான் இது கரையை கடக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா வடக்கிலிருந்து வந்த காற்று இந்த புயல் உருவாகுவதில் எந்த விதமான இடையூறும் செய்யப்படாததன் காரணமாகத்தான் அது தற்பொழுது புயலாக வலுவடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப வீரியமா இல்ல, மிக குறைவாகத்தான் இருக்கு. அதனால இந்த சுழற்சி உருவாக்கக்கூடிய மழை மேகங்களை தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்திய வண்ணமே இருக்கிறது. கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கிறது. அதன் காரணமாக அதிகப்படியான மழை மேகங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை மேகங்கள் எல்லாமே கரையை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இன்றைய தினம் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மிக கனமழை பெய்யக்கூடும். ஒரு சில சமயங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும். மெல்ல நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே அது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மெல்ல நகர்ந்து மேலே வரும் பொழுதுதான் சென்னைக்கு அதிகப்படியான கனமழை இருக்கு. எனவே ஏற்கனவே நாம் பார்த்தது போல இன்று மதியத்திற்கு மேலாக இரவு, நாளை காலை, நாளை இரவு வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழையை உருவாக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேவப்பிரியா, இப்ப புயல் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கனமழையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும்? 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்குமா அல்லது 20 சென்டிமீட்டருக்கு குறைவா இருக்குமா? சென்னை போன்ற நகரங்கள்ல அதிக அளவுக்கு மக்கள் அடர்த்தி இருக்கு. இங்க இது போன்ற மழை அளவை எதிர்பார்க்கலாம் சடையாண்டி? நிச்சயமா சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கும். ஒரு சில சமயங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பொழிவை உருவாக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்ப இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது. அதனால புயல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புயல் உருவாகுவதன் காரணமாக கரைக்கு மிக அருகில் புயல் உருவாகுவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், என்ன மாதிரியான மழைப்பொழிவை உருவாக்கும் சார்? நிச்சயமா இப்ப தற்பொழுது இந்த உருவாகக்கூடிய அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக உருவாகக்கூடிய அந்த பெங்கால் புயலானது மாமல்லபுரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை மதியத்திற்குள்ளாக, நாளை மதியமோ நாளை மாலையோ அது மாமல்லபுரத்தில் கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இதற்கு முன்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த கூற்றின்படி கிட்டத்தட்ட சென்னையிலிருந்தோ அல்லது நாகப்பட்டினத்திலிருந்தோ 500 கிலோமீட்டர் தொலைவில் 600 கிலோமீட்டர் தொலைவில் அது புயலாக வலுவடைந்து தொடர்ந்து ஒரு நாட்கள் பயணித்து அதன் பிறகு கரையை நெருங்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து அதுக்கப்புறம் கரையை கடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கரைக்கு மிக அருகில் வந்து அது புயலாக உருமாறுகிறது. இதன் காரணமாக என்ன விதமான மாற்றம் இருக்கும் அப்படின்றத தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களிடமே கேட்கலாம். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி சடையாண்டி.